good. So Abhinav has seen the link. அதுல வந்து இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற வரைக்கும் தெரியுறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணணும். Okay, today we'll go for product architecture. As you have already learned about computer architecture in your right, you have learned, right, computer architecture in second year. Yes or no? Yes, ma'am. Why we have to learn that core paper, computer architecture? ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமா? What do you think about it? What will be the general meaning for architecture? As you have to understand the flow from beginning from mission statement, then after identifying the customer statement, then we move to establish, okay? All those details have been completed in concept development phase, which is acting as a front-end process. இப்போ ஓரளவு நம்ம கான்செப்டை சூஸ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் கான்செப்ட் ஸ்கோரிங் ஃப்ரம் 50 concept we have filtered to 7 concept. In that again some screening and scoring methods are used to finalize a particular concept for a product design. Today we are going to deal with designing part. So ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்றீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கம்ப்யூட்டர்ல there are processes i3, i5, i7 வரைக்கும் வந்துருச்சு. Why this architecture plays a vital role for any of the product concept? Because ஒரு ஆர்கிடெக்சர் நீங்க டிசைன் பண்றீங்களா, என்ன மாதிரி இன்புட்டும் சரி அவுட்புட் அப்டேட்டட் டெக்னாலஜி வந்து அதுல இன்பில்ட்டா இன்டகிரேட் பண்ணி அது வந்து அப்கமிங் ஃபியூச்சர் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா இல்லையா? ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அ நியூ கான்செப்ட் இன் இட். ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்றாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னா இட் இன்டைரக்ட்லி டெல் அபவுட் சம் ப்ராடக்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ ஒரு இன்புட் சப்போர்ட் பண்ணுது, ஒரு அவுட்புட் சப்போர்ட் பண்ணுது. வாட் எவர் மே பி த அப்டேட்டட் டெக்னாலஜி இஸ் சப்போர்ட்டட் பை அ பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் டிசைன்ட் பை அ டெவலப்மெண்ட் டீம். இட் இன்டைரக்ட்லி டெல் அபவுட் சம் குட் கான்செப்ட் இன் த ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ எல்லாமே லேப்டாப், ஓகே, மொபைல் ஃபோன்ஸ் வேர் வி ஆர் ஃபுல்லி டீலிங் வித் இன்டகிரேட்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ இன்டகிரேட்டட் ப்ராடக்ட்ஸ்னா ஒரு ஸ்மால் டிவைஸ்க்குள்ள நம்ம ஒரு இன்புட் டிவைஸ் ஒரு அவுட்புட் டிவைஸை இன்டகிரேட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தா எல்லாமே இன்டகிரேட்டட் ப்ராடக்ட்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆன் தோஸ் டேஸ் தென் வி ஆர் ஃபாலோயிங் சம் மாடுலர் ஆர்கிடெக்சர். மாடுலர்னா ஒரு சப்டிவிஷன்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம், பார்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். ஒரு சிபியூ அப்படி எடுத்துக்கிட்டா ஒரு சிபியூ தனியா இருக்கும், ஒரு மானிட்டர் தனியா இருக்கும், மவுஸ் தனியா இருக்கும். ஒரு பிசி பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் நீங்க அந்த டைம்ல யூஸ் பண்ண, ஐம் ஜஸ்ட் ரிலேட்டிங் வித் அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராடக்ட்ஸ், ரைட்? ஸோ ஆன் தோஸ் டேஸ் தே வேர் ஃபாலோயிங் சம் ஆர்கிடெக்சர் வேர் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. பர்சனல் கம்ப்யூட்டர் இஸ் அ ப்ராடக்ட், பட் தட் ப்ராடக்ட்ஸ் ஆர் சப்டிவைடட் இன்டு மெனி மாடியூல்ஸ். மானிட்டர், சிபியூ, கீபோர்ட். ஆனால் இப்போ எல்லாமே நம்ம இன்டகிரேட் பண்ணிடுறோம். So try to understand how this product architecture plays a vital role. Now I'll go for the presentation. Important unit, okay? This unit 3 is very important. Ma'am, planning la kelunga. Avanga vechirupanga. Okay. Able to see the information what I am displaying, you students please reply. Say yes or no. Screen theriyudha? Yes ma'am. Yes, fine. So today we are going to start with unit 3. Topics to be covered inside unit 3 is product architecture. So we are going to cover all the details about product architecture here. Today we are not going to in depth go for each and every topics which is shown you in this slide. We are just going to understand what does product architecture mean, why we have to depend on a particular architecture, product architecture for product development design. And last I will show you an NPTEL video regarding this product architecture. Kindly, it will be a long video. I'm not going to show it in this present class. You yourself have to understand the concept. Now we'll go for some introduction part under unit 3 product architecture. First understand the term called product architecture here. Just wait students.
ஓகே, கிளாஸ் கவனிக்கும் போதே ஹிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. தென் இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரைட் CIA 2 or 3 எக்ஸாம்ஸ். Okay, architecture. So assignments. What do you mean by assignment? Some task to be performed in this product architecture process. So it's an assignment of the functional elements of a product. After identifying in the before steps, we would have identified, would have decomposed a complex problem into sub problems. So நம்மளுக்கு தெரியும் ஒரு ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன, சப் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு உள்ள எலமெண்ட்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ண போறோம்னா, திஸ் இஸ் ஆல்சோ அ பர்டிகுலர் டாஸ்க் டு பி பெர்ஃபார்ம்ட். என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம்ட் இன் திஸ் ப்ராடக்ட் ஆர்கிடெக்சர் ஃபேஸ் மீன்ஸ், ஓகே, we are going to focus on என்னெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோமோ அதெல்லாம் ஒரு பிசிக்கல் பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ராடக்டா நம்ம கிரியேட் பண்ண போறோம். we are going to arrange the products with the some physical form. physical formனா ஒரு மெட்டீரியல்ஸை வச்சு அதை நம்ம செய்ய ஆரம்பிக்க போறோம். பிசிக்கல் பில்டிங் பிளாக்ஸை நம்ம ஒரு அப்பியரன்ஸா கொண்டு வர போறோம். ஓகே, மேபி மோட்டர்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி ஆர் ஃபீச்சர்ஸ் would have been run separately, tested separately. Now we are going to integrate or fabricate a particular functional elements into a physical building block of a product. Are you able to understand the first point? Say yes or no? ஒரு physical appearance கொடுக்க போறோம். So product architecture is the, say for example ஒரு CPU குள்ள நம்ம மதர் போர்டு, RAM எல்லாமே நம்ம இன்பில்ட் பண்ணுவோம். அப்ப நம்மளுக்கு ஒரு CPU கிரியேட் பண்றதுக்கு தேவை உள்ள ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு in the previous steps of the product development phase. In this stage product architecture we are going to inbuilt. இப்ப RAM வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும், மதர் போர்டு have to be fabricated with the storage devices அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்க போறோம். So we are going to focus on physical building block of the product. Very important point, students. As it's an assignment of the functional elements of a product to the, we are going to convert all the functional elements of a product to is physical building block of the product. So ஒரு example ஓட நம்ம பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு ஆர்கிடெக்சர்னா என்னன்னு புரியும். இது ஒரு ப்ராடக்ட் ஆர்கிடெக்சர் இஸ் an organization or chunking சொல்லுவாங்க. what do you mean by chunksனா portions, break apart. ஒரு ப்ராடக்ட்டை several modules நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபங்க்ஷனல் ஒர்க்கிங் டெஸ்ட் பண்ணிட்டு we are going to integrate together. So a product have been created with different types of modules. So product architecture is an organization or chunking of a product functional elements. It's the way these elements or chunks நம்ம சொல்றோம்ல செப்பரேட் பார்ட்ஸ் எல்லாம் இன்டராக்ட் பண்ற ஸ்டேஜ் தான் இந்த ப்ராடக்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இட் பிளேஸ் அ சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் ஹவு டு டிசைன், மேக், செல் ஆர் யூஸ் ஆர் ரிப்பேர் a new product offering, linking to system level design. So we are going to focus on system level design in this product architecture phase. And we are going to follow some principles for system engineering. ஒரு சிஸ்டமை ஆர்கனைஸ் பண்ணணும், சிஸ்டமை டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக நம்ம வந்து ஃபங்க்ஷனலில் டெஸ்ட் பண்ணியிருப்போம். எல்லாமே டுகெதர் we are going to form a particular product. Now what are the principles you have to follow for it? So these are the things we are going to cover in a product architecture phase. ஒரு இமேஜ் பார்த்துக்கோங்க. எதுக்கு இமேஜ் காமிக்கிறேன்னா, எப்பவுமே ஒரு இமேஜ் வில் பி மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் தேன் வேர்ட்ஸ், ரைட்? ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாவும், ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இல்ல மேம் இன்னைக்கு வரல, என்னன்னு தெரியல லேட்டா. ஆமா, சரி, அதுல ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து மாடுலர் ஆர்கிடெக்சர் பத்தி ஃபர்ஸ்ட் we are going to discuss, then we are going to focus on integral all nowadays whatever product we are using are integral type. Okay, integrated one, maybe laptops or mobile phones or notepad are all integrated one. But modular architecture is each and every product, I mean a particular product has been split up into modules. இது ஒரு module, then only it forms a product. So this is a major difference between a modular architecture and an integral architecture. இப்போ ஒரு CPU நீங்க பில்ட் பண்ணனாவே எவ்வளவு மாடியூல்ஸ் இருக்கு பாருங்க.
CPU nave, you want to include an input device, you want to include another output device. Okay, so this is called as split up of modules for a particular product CPU. Got an overall idea about what is product architecture? Say yes or no? Even if you are going to compare with any programming code, you have some functionalities involved for running a program, right? We split the entire coding into modules. அந்த modules run பண்ணிட்ட அப்புறம் டோட்டலா நம்ம இன்டகிரேட் பண்ணி ரன் பண்ணுவோம். இந்த கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலயுமே சூட் ஆகும். Now we'll go for book related points. The purpose of the product architecture is to define the basic physical, very important, physical அந்த term அடிக்கடி வந்துட்டே இருக்கும் இந்த யூனிட்ல. So basic physical building block of a product in terms of what they do. In terms of what they do. இப்ப ஒரு personal computersனா you are connected with each and every modules. CPU, then monitor, keyboard. So what it does, that physical building blocks of a product in terms of what they do and what they interface. இன்டர்ஃபேஸ்மா சிபியூல நிறைய பஸ் டாபாலஜிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சப் காம்பனன்ட் சப் ஃபங்க்ஷனாலிட்டி வில் பி இன்டர்ஃபேஸ் டுகெதர் டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் மாடியூல். ஸோ வாட் ஆர் ஆல் த இன்டர்ஃபேஸ்? வாட் யூ மீன் பை இன்டர்ஃபேஸ்? பவுண்டரிஸ் ஆர் எட்ஜஸ் ஃபவுண்ட் இன்சைட் அ physical block or to the rest of the device. So the purpose of the product architecture is to mainly focus on basic physical building blocks of a particular product in terms of what they do and what they are interface, how they are connected. Yes, any problem? Any doubts? Just wait, student. Okay. Again, they are joining. So, architectural decisions. So when you are working, எப்பவுமே ஒரு phase பத்தி படிக்கும்போது you just imagine that you are working under the team called product architecture team. So architectural decisions, whatever we have to focus on when you are doing or performing the activity in this phase, allows the detailed design. So என்னென்ன components எல்லாம் inbuilt-ஆ ஒரு ப்ராடக்ட்டுக்கு, என்னென்ன மாடியூல்ஸ் தேவைப்படுது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ டீடைல்டு டிசைன் அண்ட் டெஸ்டிங். செப்பரேட்டா சப் ஃபங்க்ஷன்ஸா டெஸ்ட் பண்ணிருப்போம். அந்த டீடைல்ஸும் நம்மளுக்கு வேணும். அட் த சேம் டைம் ஒரு ப்ராடக்ட ஒரு கீபோர்டு சொல்றோம், அந்த கீபோர்டுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோம்ல, அதோட டீடைல்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ டீடைல் டிசைன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் தீஸ் பில்டிங் பிளாக்ஸ் டு பி அசைன்டு டு அ பர்டிகுலர் டீம், இண்டிவிஜுவல்ஸ் ஆர் to the suppliers. எதுக்கு இங்க suppliers வராங்க? Obviously we are dependent on some suppliers who give a component or raw materials for building the modules of a product. So you have to take more decisions in these process, like detailed design and testing, and the work have to be assigned to a particular team or some individuals who perform some task best even when they are in individual mode, and to the suppliers, such that development of the different portions of the product can be carried out simultaneously. எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு product architecture teamல if you are going to work on, as there are lot of modules to be integrated to make a product, so you are not going to depend on each and every module. ஒவ்வொரு மாடியூலுமே செப்பரேட்டா சைமல்டேனியஸா ரன் ஆகும். Okay, there will be a particular team who are focusing on creating the keyboards. So they will be focusing on creating a processor. Some team will be focusing on what other input or output devices can be used for a particular personal computer. So you have to understand, in the case of architectural decisions, so we have to have the ideal input like detailed design and testing. And these architectural decisions are mainly assigned for team, individuals and for the suppliers. So ஒரு particular ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ மாடியூல்ஸ் தேவைப்படுது. இந்த மாடியூல்ஸ்க்கு பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ் ஆர் வாட் யூ சே the standard parts, whatever you need, you have to deal with the suppliers. So such that when you are focusing on this architectural decision part, the portion of the product can be carried out simultaneously.
Simultaneously, parallelly. Every work will be done. So what is the product architecture? So இதுல வந்து just an introduction part. What really is the product architecture? Any product can be brought of in both functional and physical term. ஒரு ஃபங்க்ஷனாலும் ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு பிசிக்கல் டேர்மாவும் ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஓகே, ஃபங்க்ஷனல்னா யூ கேன் சே சம் கான்ஃபிகரேஷன் ரிலேட்டட் திங், technical related specifications to a particular product, இல்லனா by a physical term. ஓகே, காம்பனன்ட்ஸ் ஏதாவது physical termனா அதோட appearance வச்சு அதுக்கு ஒரு வெர்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை வச்சுட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். So these are the two terms or areas where we describe a particular product. So the functional elements of a product are the individual operations and transformations that contributes to the overall performance of the product. So functional elements now, for example, my laptop which is having it's an HP NV, அதோட டைப் சொல்றோம், அப்புறம் என்ன டைப் ஆஃப் RAM, அதுக்கப்புறம் ப்ராசஸர்ஸ், வேற எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ ரிலேட்டட் வித் இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபார் வாட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இஸ் யூஸ்ஃபுல். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தட் வி சே as functional elements. Regarding physical elements, product are the parts, standard components, sub-assemblies, okay, that ultimately implement the product functions. Parts are the keypad or the appearance, or the way of arrangement inside a particular laptop. Physical mode, parts பத்தி ஃபுல்லா டீல் பண்றது தான். ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சில ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆப்பிள் வில் கிரியேட் தேர் ஓன் ப்ராடக்ட்ஸ், ஓகே, தேர் ஓன் ஹார்ட்வேர்ஸ், தேர் ஓன் சாஃப்ட்வேர்ஸ், தேர் ஓன் பார்ட்ஸ். ஸோ அது மாதிரி சில கம்பெனிஸ் தே வில் பி ஹேவிங் சம் பார்ட்னர்ஸ், okay, to deal with this physical elements. So there are two difference between the functional elements and the physical elements. Functional elements now mainly focusing on individual operations and transformation, whereas physical elements are telling about the products, parts, component and sub assemblies. Very important key points. So the physical elements become more defined as development progress. அப்போ ஒருத்தவங்க பார்த்தோன்னே எனிவே என்ன இந்த ஒரு லேப்டாப் வந்து என்னதான் ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ஒரு ஆர்கிடெக்சரோட டிசைன், ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிசிக்கல் எலமெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் எப்பவுமே. ஓகே, ஸோ பார்ட்ஸை பார்த்தோன்னே தான் ஃபர்ஸ்ட் வந்து அட்மையர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்டை போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு வாங்குறாங்க, ஒரு ஹார்ட்வேர் ஷாப்ஸ்ல இல்ல சாஃப்ட்வேர் ஷாப்ல, ஃபர்ஸ்ட் தே see the design of it, architecture, appearance, எந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அந்த பார்ட்ஸ். So that plays a vital role. So physical elements becomes more defined as development progress. So some physical elements are dictated by the product concept. So it indirectly tell about the product concept, something different from the existing one. So when you are focusing on this product architecture, we have to keep the physical elements, whatever you're going to build for a particular product, that indirectly tell about the product concept, and others become defined during the detailed design phase. Mathadala vandu next only we are going to focus. The physical elements of a product are typically organized in a several major physical building blocks called as chunks. Chunks are said to be portions or break apart, ஓகே, பிசிக்கல் எலிமெண்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன டாயை எடுத்துக்கோங்க, ஒரு காரை வந்து நீங்க மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணிட்டு அசம்பிள் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் a particular architecture is designed in such a way anybody can do its repairing, அது மாதிரி. ஸோ சிமிலர்லி if you are making use of laptop, ஆனா மோஸ்டா பார்த்தா இந்த ப்ராப்ளம் வந்து இன்டெகிரேட்டட் பார்ட்ஸுக்கு வரும். இப்போ அந்த காலத்துல பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு பார்ட் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு ரீப்ளேஸ். அதர் தேன் வென் யூ கோ ஃபார் இன்டெகிரேட்டட் ப்ராடக்ட், த என்டையர் ப்ராடக்ட் ஹேவ் டு பி ரீப்ளேஸ்ட். இப்போ ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்க, கண்டிப்பா வந்து ஒரு பார்ட்ஸுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மணியோட அது புதுசாவே ஒன்று வாங்கிடலாம். அது மாதிரி தான் இப்போ இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகுது.
So as that is a very big drawback we feel on those days, as there is separate parts or modules created for a particular product. It is easy for us to replace if any one particular part has been failed. Okay, ஆனா இப்ப இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டடா இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே இன்பில்ட்டா இருக்கு. ஓகே, முன்னாடிலாம் மதர் போர்டில் ப்ராப்ளம்னா சிபியூவை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும், மற்றதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப எல்லாமே இன்பில்ட்டா இருக்கிறதால என்ன ப்ராப்ளம் வித்தின் த ப்ராடக்ட் வந்தாலுமே the entire product have to be changed out. So each chunk is then made up of collection of components, okay, that implement the function of the product. So the architecture of the product is a scheme by which the functional elements of the product are arranged into physical chunk and by which chunk interact. Chunk na nalla புரிஞ்சுக்கோங்க, portions, okay, within the product. ஒரு ப்ராடக்ட்டை ஹோல் அசம்பிள் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்டா நம்ம பில்ட் பண்றதுக்கு முன்னாடி டீகம்போஸ் பண்றோம். இந்த டீகம்போஸ் பண்ற ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சது தான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டேஜ்ல we are going to design that particular sub functions with the particular physical parts. Okay, then we are going to assemble the final products. So perhaps the most important characteristic of a product architecture is its modularity. Modularity na என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் characteristic நம்ம ஃபாலோ பண்ண போறோம். There are different types of characteristic to follow a product architecture. So that tells about modularity. அதுதான் next part. Any doubt till now what is product architecture? நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. Why we have to focus more on this product architecture? What is the purpose of this product architecture? இங்க இருக்க பாயிண்ட். If you are working under architectural phase, what are the things you have to keep as an ideal input and to whom the work have to be assigned and who are the people we have to focus on? அவ்வளவுதான் இந்த பாயிண்ட். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ப்ராடக்ட் ஆர்கிடெக்சர். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 கீவேர்ட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை டிஸ்கிரைப் பண்றது 2 வே, ஃபங்க்ஷனலாகவும் பிசிக்கல் டேர்ம்ஸ் ஆகும். ஸோ ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு இண்டிவிஜுவல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் டெல்ஸ் அபவுட் ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ். அதே பிசிக்கல் எலமெண்ட்ஸ்னா பார்ட்ஸ். இப்போ இன்னும் நீங்க டெப்தா பார்க்கணும்னா, நீங்க ரொம்ப டவுட்டா இருக்கு, டக்குன்னு ஒரு நெட் சர்ச் பண்ணிருங்க. ஆஃப் ஸ்மார்ட் போன் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுத்து ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் என்ன பார்த்தா, வாட் கேன் பி அ ஸ்மார்ட் போன் டூ, இதான் ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ். மேக் அண்ட் ரிசீவ், இதான் ஃபங்க்ஷன்ஸ். இதை தான் நம்ம மோஸ்ட் அந்த ஆப்ரேஷன்ஸுக்காக இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்மார்ட் போன். So make and receive the phone calls, text messages, take, show or store the pictures and videos, browse the internet through the smartphones, GPS capabilities இருக்கு, record and play, இதெல்லாம் functional elements. அப்பனா physical elements na என்ன மேம்? புரியுதா? அப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளோட are you all listening? Islam. குட். ஸோ பிசிக்கல் எலமெண்ட்ஸ்னா புரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து நிறைய பிசிக்கல் இந்த மாதிரி இந்த லாஸ்ட் இதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸை பத்தி சொல்றது. லாஸ்டிங் பேட்டரி, லாங் லாஸ்டிங் பேட்டரி, சாரி, வேப் ஸ்பீட் ப்ராசஸிங், கிறிஸ்டல் கிளியர் டிஸ்பிளே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸை பத்தின ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸா சொல்றது. கிரேட் கேமரா, என்எஃப்சின்னா என்ன? Anybody can tell me what is NFC? நிறைய டேர்ம்ஸ் இருக்கும் ஸ்மார்ட் போன்ஸ்ல. NFC னா என்ன? வயர்லெஸ் டேட்டா நெட்வொர்க், இட்ஸ் a particular technology, contactless payment, mobile wallet like Apple Pay, okay, or technology important on a phone, expansion. மொபைல் போன்ஸ்ல இருக்கிற ஃபீச்சர் தான். நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன், ஓகேவா? நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸை பத்தின ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றது தான் பிசிக்கல் பார்ட்ஸ். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃப்ளோ. இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மீனிங்
Next, we are seeing about physical elements. Whether it's more infrared remote control. Fine, we need not go in depth. So try to understand the difference between functional elements and physical elements. Then some physical elements are dictated to the, it's fully deals with the product concept. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா பிசிக்கல் காம்பனன்ட்ஸ் பத்தி. இதுல பார்த்தா மோஸ்டா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருப்பாங்க. the physical parts ஓட explanation, physical elements of a smartphone. Okay, அப்ப பார்ட்ஸ் பத்தி சொல்லும்போது it indirectly tell about the new concept in your existing, in your new product. So the physical element of the products are typically organized in several major physical building blocks, and it's called a chunk. Each chunk is made up of collection of components. What I have shown you as an example are said to be collection of components used for a particular product design. So the architecture of the product is a scheme by which the functional elements of the products are arranged into a physical chunk. So kindly note down ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, உங்க ரெஃபரன்ஸுக்கு கூட யூஸ் ஆகும். ஒரு ஸ்மார்ட் போன்ஸுக்கு நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஃபார் ஸ்மார்ட் போன்ஸ். அப்பதான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் புரியும். யார் அது மியூட் பண்ணுங்க. இத நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் போன்: make and receive phone calls, text message. எதுக்கு இதை நோட் பண்ண சொன்னா, then only you can understand the flow and you can understand what are all you have to perform in this stage. Product architecture deals with what information. Understand, if any product, you have to differentiate a particular product into two mode: functional elements and physical elements. Functional elements for smartphones example இது. நோட் பண்றீங்களா எல்லாரும் நோட்ஸ்ல? Yes or no? Yes, ma'am. Yes. அடுத்தது physical elements. What is NFC? யாராவது சொல்ல முடியுமா? What is NFC? What I shown you. Near field communication. Very good. So இது ஒரு physical elements of smartphone. So எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே we have to identify that particular product with the two features. One is physical elements and functional elements. ஃபாஸ்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்லிடுறேன். யாராவது ஞாபகம் பண்ணி சொல்லலாமா? கான்செப்ட்ஸ் ஜென்ரேஷன்ஸ் we have discussed one particular product. Can anyone tell me what product is that? சொல்றீங்களா பார்க்கலாம். கான்செப்ட் ஜென்ரேஷன்ல நம்ம வந்து ஒரு நெய்லர் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுமா? கார்ட்லெஸ் கிராஸ் நெய்லர். Yes, ma'am. எஸ், ஓகே. அதே மாதிரி கான்செப்ட் செலக்ஷனுக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது யாராவது சொல்ல முடியுமா? அவுட் பேஷண்ட் சிரஞ்ச். கரெக்டா? அதே மாதிரி ப்ராடக்ட் ஆர்கிடெக்சருக்கு உங்க டெக்ஸ்ட் புக்ல டிஸ்கஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து ஹேவ்லெட் பாக்கார்ட். ஓகே சார், வரல சார், நான் அப்புறம் கால் பண்ணணும். கிளாஸ் முடிச்சுட்டு தான் வருவார், ஆஃப்டர்நூன் வந்துடுவார் நினைக்கிறேன். ஹேவ்லெட் பாக்கார்ட். Okay, it's this particular printer is considered as the product for discussing computer architecture. இப்போ எதுக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரே ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுது, பட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் தேர் ஓன் ஆர்கிடெக்சரல் டிசைன்.
ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 3 பிரிண்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. 3 types of printer with the same company only, HP only. ஒன்று வந்து ஆஃபீஸ் மாடல், ஒன்று போட்டோ மாடல், ஒன்று மாடல் இன்க்ளூடிங் ஸ்கேனிங் கேப்பபிலிட்டி. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு. ஸோ இப்போ கஸ்டமர் அவங்களுக்கு யூசேஜ் ஆன பிரிண்டரை வாங்க போறாங்க. இப்போ நீங்க வந்து எந்த மாதிரி பிரிண்டர்ஸ் வாங்குவீங்க? ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு. மற்றபடி உங்களுக்கு மோஸ்டா ஸ்கேன் பண்ணவும் மோஸ்டா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறது இல்லை அது. ஸோ யூ ஆர் கோயிங் டு டிசைட் விச் டைப் ஆஃப். ஸோ அந்த டைம்ல this particular company, HP company, has invented 3 models. As they are inventing these 3 types of architecture, each and every products are used for particular customers. The office model, most of the office related works, they purchase this particular product. In some shops, if they need to take some photo, okay, photocopy of some pictures with a great clarity, they depend on this particular product. Model including scanning capability. Both document எடுக்கிறதுக்கும் ஸ்கேன் பண்ணி எடுக்கிற டாக்குமெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ற ஃபீச்சர் வந்து இந்த பர்டிகுலர் பிரிண்டர். ஸோ see just how way they have focused. ஒரு ப்ராடக்ட் ஆர்கிடெக்சரே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ்ல அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி there will be more sold to the customer who are independent on these individual architectures. This is a book example. Daily book படிக்கும்போது இது நீங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. So as I have already told, we have to understand what is modularity. So product architecture is its modularity. A modular architecture நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். Modular architecture as well as integral architecture. So nowadays we are following only integral architecture. We are not following modular architecture. Most of the products. எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வெறும் இன்டெக்ரல் ஃபாலோ பண்றது இல்லை. இப்போ நிறைய ஃபீல்டில் ஒன்றுமே இந்த மாடுலர் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா டைமும் இன்டெக்ரல் ஆர்கிடெக்சரே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு ஃபுல் என்டையர் சிஸ்டமோ இல்லை என்டையர் ப்ராடக்ட் ஹேவ் டு பி ரீப்ளேஸ்ட், ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணணும். அது எல்லா ஃபீல்டுலையும் சூட் ஆகாது. Okay, so in some companies, they are also creating this modular architecture where if any particular module or parts are being repaired, it is easy for us to replace. So what type of properties covered for creating a modular architecture? Chunk na நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி portions இல்ல ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சப் டிவைட் பண்ணிக்கலாம் மாடியூல்ஸா. The chunk implements one or few functional elements in their entirety. இப்போ ஒரு பார்ட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ணும், another parts will function only one element. அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும் இந்த மாடுலர் ஆர்கிடெக்சரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது. Or is interaction between chunks. Interactions between chunk. ஒரு மதர் போர்டோட சப்போர்ட் மூலமா தான் அதர் எலமெண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல ஸோ interaction between chunk are well defined and are generally fundamental to the primary function of the product. ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் ரன் பண்றதுக்கும் சில இன்ட்ராக்ஷன்ஸ் சங்க்ஸ் தேவைப்படுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். 2 கேசஸ் இருக்கு மாடுலர் ஆர்கிடெக்சர். சில பார்ட்ஸை வந்து செப்பரேட்டா நம்ம மாடியூலா கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்றது இருக்கு. 2 or 3 chunks can interact together to perform a particular primary function. Okay. புரியுதா? So the most modular architecture is one in which each functional elements of the product is implemented by exactly one physical chunk and which there are few well-defined interaction between chunks. So in the modular architecture, if you focus on, it will cover 2 properties, 2 main properties. இது மட்டும் நீங்க ஞாபகம் போதும். One property is most probably chunks will be implemented one or few functional elements in their entirety. ஒரு பர்டிகுலர் பார்ட் வில் பெர்ஃபார்ம் ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன். அந்த மாதிரி கேசஸும் நம்ம கவர் பண்ணுவோம் மாடுலர் ஆர்கிடெக்சர்ல. ஆர் இன் சம் கேஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சங்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு மாடுலர் ஆர்கிடெக்சருக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். மாடுலர் ஆர்கிடெக்சர் என்ன புரிஞ்சுக்கலாம். Modular architecture or modularity in design is a design approach that subdivides a system into
smaller parts. அதுதான் chunks னு சொல்லுவாங்க. Smaller parts called modules or skids அப்படின்னு சொல்றாங்க, இல்ல chunks னு சொல்லலாம். That can be independently created. ஒரு பார்ட்ஸை செப்பரேட்டா நம்ம கிரியேட் பண்ணிட்டு and then use in different systems. Example of modular systems are modular building, okay, solar pans, wind turbines and so on. See, best example for modular architecture or modular design சொல்லலாம். Lego plastic. இப்ப புரியுதா? Are you all getting my points? So இது just ஒரு டாய், ஓகே, லிகோ பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் டாய்ஸ் சொல்லுவாங்க. இது மோஸ்டா வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி கொண்டு வரும். நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஓகே, யூ கேன் மேக் திஸ் பார்ட்ஸ் integrated together and form a particular product. So இங்க எதுக்கு மாடுலருக்கு இது கொண்டு வந்திருக்காங்கன்னா, just wait. Modular design is a design approach that creates things out of independent parts. இப்ப எல்லாமே அந்த லிங்கோ பிளாஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் டாய்ஸ் எடுத்துக்கிட்டா எல்லாமே செப்பரேட் பார்ட்ஸ் தான் with standard interface. A well-known example of module design. Non-module design is any design that is difficult to customize or repair. அதுதான் non-module தான் integrated சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்கோங்க. நிறைய ரிலேட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். எக்ஸாம்பிள், many electronics are intentionally designed so that they must be repaired by the manufacturers. இது வந்து செப்பரேட்டா நம்மளே ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே, எனி டிசைன் தட் இஸ் டிஃபிகல்ட் டு கஸ்டமைஸ் ஆர் ரிப்பேர் அட் ஹோம். ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்க, அது எல்லாமே இன்டகிரேட்டடா தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயம்னா நம்ம ரிப்பேர் பண்ணலாம். ஒரு ப்ராப்ளம் இந்த பெல்ட்ல இல்லைன்னா சம் சென்சார்ல ப்ராப்ளம் இருக்கு வாஷிங் மிஷின், ஆட்டோமேட்டிக்கலா த கம்பெனி பீப்புள் ஒன்லி வில் கம் அண்ட் அப்ரோச் அஸ், ரைட்? அவங்க தான் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தே வில் ரிப்பேர் த ப்ராடக்ட். ஸோ தட் ஆர் ஆல் செட் டு பி நான் மாடுலர் டிசைன். அப்போ இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம வந்து நான் மாடுலர் டிசைனையும் நம்ம அது டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நம்ம ஆர்கிடெக்சரா நம்ம வியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். We are facing in our environment. At the same time, modular design like toys and mari. Okay. So try to understand the flow. A modular architecture covering two properties. One can be chunk, implement one or more few functional elements in their entirety, or the interactions between chunks are well defined and are generally functional to the primary functions of the product. So such a modular architecture allows a design change to be made to one chunk without requiring a change to another chunk for the product to function correctly. So the chunk may also be designed quite independently of one another. ஒரு PCA எடுத்துக்கிட்டா each and every parts of personal computer is said to be a chunk. So those parts, those chunks may also be designed quite independently of one another. That is an example for modular architecture. The opposite of modular architecture is the integral architecture. Are you all following my point, students? Opposite for modular architecture is integral architecture. Best example, laptop. Best example for modular architecture is the personal computer. So இப்போ லேப்டாப்பை மைண்ட்ல வச்சுட்டு படிங்க பாயிண்ட்ஸ். அண்ட் இன்டெக்ரல் ஆர்கிடெக்சர் எக்ஸிபிட் ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கேட்கலாம். What are all the properties followed for modular architecture? What are the properties followed for integral architecture? Very simple. Functional elements of the product are implemented using more than one chunk. அதான் இன்டெகிரேட்டட். அங்க எப்படின்னா ஒன்னு செப்பரேட்டா பார்ட்ஸ் வந்து ரன் ஆகும், இல்லைன்னா ஒரு பார்ட்ஸை டிபெண்ட் பண்ணி ரன் ஆகும், அவ்வளவுதான். ஆனா இங்க அப்படி இல்ல, மோர் தென் ஒன் சங்க். அப்பனா மோர் தென் portions, 5 or 6 portions have to be functional parallelly inside a integral architecture. A single chunk implements many functional elements. அதுதான் முக்கியம்.
இப்ப கீபேட் இருக்கு. நீங்க லேப்டாப்ல நீங்க என்ன இப்ப லிசன் பண்ணிட்டு இருக்கோம் கிளாஸ்ல, அந்த ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராடக்ட்டே நீங்க கன்சிடர் பண்ணா ஒரு கீபேடுக்குள்ளேயே என்ன இன்னொரு சங்க் என்ன இருக்கு, மவுஸ் பேட் இருக்கு. கரெக்டா? ஒரு கீபேட் இன்டகிரேஷன்லயே மவுஸ் பேட் இருக்கு. அதே மாதிரி மானிட்டருக்குள்ள ஒரு டச் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் சங்க் உள்ள நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி பில்ட் ஆகுது. சிங்கிள் சங்க் இம்ப்ளிமெண்ட் மெனி ஃபங்க்ஷனல் பார்ட்ஸ். இன்னும் பேக் சைடு ஆஃப் த லேப்டாப்ல சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். அண்டர்னா கீழே ப்ராசஸர் ரன் ஆகுதுல கீழே, அதுக்குள்ள நிறைய சங்க்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கும். ஓகே, மேபி சம் வில் பி மோர் சங்க், அதாவது ஒரு சிங்கிள் சங்க் இம்ப்ளிமெண்ட் மெனி ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் த மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் integral architecture. Are you all following, students? Yes or no? Try to understand. So integral architecture எப்பவுமே one or more of the following properties. First property is functional elements of the product are implemented using more than one chunk. Single chunk implements எப்பவுமே integral architecture will always focus on a particular single chunk இருக்குன்னா அது வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டியை அது சப்போர்ட் பண்ணது தான் அர்த்தம். Interactions between chunks are ill-defined and may be incidentally to the primary function of the product. Incidentally to the primary function of the product. So a product embodying an integral architecture will often be designed with the highest possible performance in mind. அதனால தான் நம்ம எப்பவுமே இன்டெக்ரல் ஆர்கிடெக்சரை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். பர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடா இருக்கும் கண்டிப்பா இல்லையா? இப்ப சப்போஸ் மவுஸ் ஒர்க் ஆகல அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னா தட் வில் நாட் பி ஃபேஸ்ட் இன் அன் இன்டெக்ரல் ஆர்கிடெக்சர். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்பில்ட். பெர்ஃபார்மன்ஸ் வில் பி மோர். எனி ப்ராசஸ் கேன் பி கம்ப்ளீட்டட் ஆன் டைம். ஓகே, ஸ்பீடு நல்லா இருக்கும். அதுதான் இன்டெக்ரல் ஆர்கிடெக்சரோட ஸ்பெஷல் திங். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ் மே பி டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் மல்டிபிள் சங்க்ஸ். Boundaries between the chunks may be difficult to identify or may be non-existent. எந்த இடத்துல ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்டெக்ரல் பண்ணி எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு டக்கு ரெக்டிஃபை பண்ண முடியாது. அது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டியான விஷயம். ஏன்னா ஒரு சங்க் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டியை சப்போர்ட் பண்றதால. Able to understand the flow, students? Please reply. So implementation of functional elements may be distributed across multiple chunks. Boundaries between the chunk may be difficult to identify and may be non-existent. So many functional elements may be combined into a few physical components to optimize certain dimensions of performance. However, modification to any particular component, இதுதான் ரொம்ப முக்கியம். Integral architectureல ஒரு drawback. Modification to any one particular component or feature may require extensive redesign of the product. நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் மணி, இல்லைன்னா entire thing have to be redesigned in the case of integral architecture. So why they are intimating this point is, as you are working under product architecture team, when you are going to focus on creating any type of architecture, either modular architecture or integral architecture, when you are going to focus on integral architecture for your product, you have to keep this property in your mind. So நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ப்ராடக்ட் கிடைக்கும். இஃப் யூ ஹேவ் ஃபவுண்ட் ஒரு ப்ராப்பர் இன்டெக்ரல் ப்ராப்பர்ட்டிஸை நீங்க ஃபாலோ பண்ணல, ஸோ தென் யூ ஹேவ் டு ஃபேஸ் to again redesign the product as we are focusing on integral architecture. Integral architecture வந்து ஒரு சங்க் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி எலிமெண்ட்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். டிசைனிங்கே பார்த்தா ஒன்று டிபெண்டா இருக்கும். மாடுலர் ஆர்கிடெக்சர்ல அப்படி இல்லை, இண்டிபெண்டா தான் மோஸ்டா எல்லா பார்ட்ஸுமே ரன் ஆயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டோட ஃபெயிலியர் வந்து எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் டிசைன்ல கண்டுபிடிச்சா அதை ஈஸியா ரெக்டிஃபை பண்ணலாம். ஆனா இன்டெகிரேட்டட்ல அப்படி கிடையாது. Again, from the beginning, you have to redesign the product. So, these are the difficulty you have to face. Many functional elements may be combined. எதனால இது வருதுன்னா அதையும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய functional elements may be combined into a physical component. ஏன்னா ஒரு single chunk is going to support many functional. அதனால இந்த ப்ராப்ளம் வரும். To optimize certain dimensions of performance. So, however, modification to any one particular component or feature may require
extensive redesign of the product. Very important point, students. Very important topic to under product architecture. So what is product architecture? We have understood there are two types of architecture in that: modular architecture and integral architecture. Modular architecture has two properties. Similarly, integral architecture has three properties. Okay, you have to understand this. Types of modularity, that's the last topic. இப்போ நம்ம மாடுலாரிட்டி ஆர்கிடெக்சர் சொன்னோம் இல்லையா, அதில் சில ப்ராப்பர்ட்டிஸை மைண்டில் வச்சுட்டு நம்ம அந்த டயக்ராம் புரிஞ்சுக்கலாம். இதில் மோஸ்ட்டாக சங்க்ஸ்னா பார்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஒன் ஆர் ஃபியூ ஃபங்க்ஷனல் எலமெண்ட்ஸ் இந்த என்டையரிட்டி. எப்பவுமே சங்க் வந்து லாட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்காது, அதுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணாது, only ஒன் ஆர் ஃபியூ. இன்டராக்ஷன் பிட்வீன் சங்க்ஸ் வந்து are well defined are generally fundamental to the primary functions தான் in the case of modular architecture. அப்ப அதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. modular architecture comprise of 3 types: slot, bus, section. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மைண்ட்ல வச்சுட்டு இந்த ஆர்கிடெக்சரை படிங்க, இந்த மாடுலாரிட்டியை படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனல் கம்ப்யூட்டர்ல இந்த 3 டைப் வந்து கவர் ஆயிருக்கும். கண்டிப்பா பஸ், ஒரு CPU வந்து ப்ராசஸர் ரன் ஆகுதுன்னா ஒரு பஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் chunk of parts will be independently working inside the processor and the CPU. Something have to be transferred. ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் பார்ட்ஸை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். அது வந்து பஸ். ஸ்லாட்னா நான் காமிக்கிற எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்தந்த பார்ட்ஸ் அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் பண்ணும். ஸ்லாட். செக்ஷனல்னா அது டிஃபரன்ஸ். So each type of embodies one-to-one mapping from functional elements to chunk well-defined interface. The difference between these types lies in the way of interaction between chunks or organized. இதான் எக்ஸாம்பிள். Slot modular architecture, bus architecture, sectional modular architecture. Just imagine ஒரு பார்ட்ஸ் ஒரு மாடியூல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு மாடியூல். அதே மாதிரி இது ஒரு பார்ட்ஸ், ஆனா இது எல்லா பார்ட்ஸுமே ஒரு பஸ் டாபாலஜில தான் அது ரன் ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். செக்ஷனல் மாடுலர் ஆர்கிடெக்சர்னா ஒரு மாடியூலே வந்து இஸ் டிபெண்டன்ட் ஆன் தீஸ் பார்ட்ஸ் அப்படி இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட இன்டகிரேட்டட் மாதிரி இருக்கும். ஏன்னா அதுவுமே ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிச்சோம் இல்லையா. The interactions between chunks are well defined and is generally fundamental to the primary function of the product. சில primary functions தான் நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு சில திங் வந்து இன்டகிரேட் பண்ணி ஆகும். There are 3 types of modular architecture. Slot modular architecture. Each of the interface between chunk is a slot modular architecture is of a different type from others, so that various chunk in the product cannot be interchanged. இது இப்ப பசில் இருக்கு. பசில் தெரியும் இல்லையா? பசில்ல வந்து ஒரு பசிலோட கேம்ல பார்த்தா அந்தந்த போர்ஷனோட பார்ட்டை அதுல தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். வேற எதுவும் போயிட்டு வச்சா அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டா வராது. அதே மாதிரி தான் ஸ்லாட் மாடுலர் ஆர்கிடெக்சர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் காமிக்கிறேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்கிடெக்சர் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிபியூவும் கூட நம்ம ஸ்லாட் ஆர்கிடெக்சர்ல கொண்டு வரலாம், மாடுலர் ஆர்கிடெக்சர் டைப்ல கொண்டு வரலாம். இதுல பார்த்தா அந்தந்த பார்ட்ஸ் அந்தந்த இடத்துல போர்ட்ல தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். யூ கான்ட் ரீப்ளேஸ் எனி பார்ட்ஸ் இன் தட் இஸ் கால்ட் ஸ்லாட். ஸ்லாட்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஜென்ரல் மீனிங் உங்களுக்கு தெரியும்ல, யூனிக் இன்டர்ஃபேஸ் பா. அந்தந்த பார்ட்டை அங்கங்க தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அதோட ஃபங்க்ஷனல் யூனிக்கா இருக்கும். Unique interface for attachment to a base element. Okay. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. ஸ்லாட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்லாட் சோஃபா. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்றீங்க. இது எப்படிலாம் ஸ்லாட் பண்ணலாம்? ஸ்லாட்னா அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் அது ஃபிட் ஆகும். This is
the modular architecture one type, slot modular architecture. The best example is, say, back of computer case and each connection, you follow some slot architecture. Video card, network card, modem, adella separate functions. Okay, this is called the slot. But it is together as an architecture. So, நீங்க இப்ப definition புரிஞ்சுக்கோங்க. Slot na is most common of a modular architecture because of most products each chunk requires a different interface. அந்த chunk-க்கு different functions இருக்கும். ஏன்னா video card perform some function, modem perform some function. So accommodate unique interaction between the chunk and the rest of the product. Uniqueness, okay, separate interactions between that chunks, that the rest of the product. So this is a slot modular architecture example. Fine. Next, in the diagram, bus modular architecture. Adume simple da. First, try to understand the definition. Bus modular architecture. There are a common bus. இப்ப 2-3 பார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகணும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை ரன் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட்டுக்குனா ஒரு பஸ் ட்ரோபாலஜி in between இருக்கணும். So common bus to which other chunk connect via the same type of interface. A common example for chunk in a bus modular architecture would be an extension card. புரியுதா? நம்ம இப்ப ப்ராசஸருக்குள்ள இருக்கோம்ல எக்ஸ்டென்ஷன் கார்டு, that is said to be bus modular architecture. Sorry. In your computer, they are telling this is the best example for bus modular architecture. அப்ப இதுல பார்த்தா, see, this is called as extension card. That particular cards used to support the port, expansion slot. இதுல பார்த்தவங்க extension card na enna, in computing an extension card also called as expansion card or expansion board, you can say, adapter card, or these are the other name for it. Adapter card, accessory card. So it's a printed circuit board that can be inserted into a electrical connector or expansion slot, we can say, or otherwise called as bus slot on a computer motherboard. So there will be an expansion card. So that particular card will support for many chunk parts of a product. Backplane or riser card to add functionality to a computer system. So here is also the diagram for expansion card. Okay. So expansion card are often be installed or removed in the field, allowing a degree of user customization for particular purpose. Some expansion card take the form of doctor board, motherboard mari daughter mode. இவங்களுக்கு பதிலா this will be helpful. ஏதாவது problem with the motherboard, this can be used. That plug into connectors on a supporting system board. Try to understand what is expansion card. So in the type of bus modular architecture example, sectional modular architecture. That's the last thing. I'll wind up soon. இதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். Sectional modular architecture example. நிறைய பேர் லிங்க்ல இல்லாம எங்கேயாவது போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ். லிசன் பண்றவங்க கண்டிப்பா பெனிஃபிட் ஆவீங்க. ஓகே, செக்ஷனல் மாடுலர் ஆர்கிடெக்சரோட எக்ஸாம்பிள். காமன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் வித்தவுட் அ பேஸ் எலமெண்ட்.
piping. Okay, so இது ஒரு மாடுலாரிட்டி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. இதுதான் இன்டெக்ரல். ஒரு டேபிள் மேட் டிஸ்க் மாதிரி எவ்ரிதிங் இன்டெக்ரல்னா நிறைய பர்பஸ்க்கு அது வந்து ஃபிளெக்சிபிளா யூஸ் பண்ணலாம். ஸ்லாட்னா அந்தந்த பார்ட் ஓகே இஸ் ஃபிக்ஸ்டு மாதிரி. பஸ்னா இந்த ப்ரொவின்ஷன் இந்த பார்ட்ஸ் ரன் பண்றதுக்கு ஓகே திஸ் கேன் பி கனெக்டட் வித் த பஸ் ஸ்டாப்பர் லஜி. செக்ஷன்னா டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. திஸ் இன்டெகிரேட்டட் மாதிரி இருக்கும், மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி. ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் மாடுலாரிட்டி. So piping concept will be an example for sectional modular architecture. இப்போ பைப்பிங் நம்ம ஆர்கிடெக்சர்ல படிச்சிருக்கோம் இல்லையா, டேட்டா பாத் கண்ட்ரோல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து பைப்பிங் மூலமா தான். ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா, செக்ஷனல் மாடுலர் ஆர்கிடெக்சர். So are particularly useful for situations in which the overall product must vary widely in configurations, but whose chunk can interact in a standard way with the rest of the product. So these situations can arise when all the chunks can use the same type of power, fluid connections, structural attachment, or external exchange of signals. That is called as sectional modular architecture. That's enough for today's session. இதை ரெகுலரா இதை படிச்சா மட்டும்தான் புரியும்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரே ப்ராடக்ட் வச்சு கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். See, sectional modular architecture, no common bus or other single elements interfacing with all other chunk, uses standard chunk to chunk interface piping system. Okay, that's the best example for sectional modular architecture. We are using some standard chunk to chunk interface. So you have to know the difference between slot modular, bus modular and sectional modular. Very simple this is. Each chunk to chunk interface is different from the other. Chunk cannot be swapped around. Once அது ஒரு particular parts fix பண்ணா அதோட functionality அதான் best example. Video card, modem. Okay, so bus modular architecture, motherboard. Instead of that, we can use the expansion card. Yes, that's the example for bus modular architecture. Sectional modular architecture, no common bus or other single element interfacing with all other chunk. Use standard chunk to chunk interface. Sectional sofa, office partitions, piping system. இதெல்லாமே sectional modular architecture. இது வந்து பஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் மாடுலர் ஆர்கிடெக்சருக்கு ஆட்டோமொபைல் ரேடியோ, ஸ்பீடோமீட்டர். இப்போ உங்க கார் நீங்க எல்லா வீட்டில் வச்சிருப்பீங்க, இல்லை எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது கார்ல அந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் யூ கேன் டூ. ஓகே, there will be a provision for it, but each and every parts will perform its own function. Automobile radio, adukapro speedometers highlights the automobile speed of the person when you are driving. So each and everything will support its own functionality, and there is a separate parts for it. Other slot modular architecture. Bus modular architecture ku expansion card, as it is acting as a bus interface. Instead of motherboard, it's this particular expansion card is acting as a I have shown you the word, right, daughter mode, supporting system. Okay, supporting system idu.
Selectional model architecture difference தெரியணும். Piping system, office partitions. இங்க bus topology வராது. So difference தெரிஞ்சுக்கோங்க. That's it. These situations can arise when all the chunks can be used to do same type of power, fluid connections, structural attachment or exchange of signals. இந்த எல்லா ஆர்கிடெக்சருமே இந்த சிச்சுவேஷன்ஸ்ல தான் ரன் ஆகும். Very important. As it is a model architecture. When is the that we'll see next class. நான் இதை சர்க்குலேட் பண்றேன். நீங்க இந்த வீடியோ மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. NPTEL video running product architecture. That's it, students. Sorry for taking much time. Thank you. You can leave the session. Thank you all. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you.